வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல். ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா சட்டமன்ற தேர்தல் தேதியும் வெளியாக வாய்ப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். 31 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக கூட்டணிக்காக யாரிடமும் கெஞ்சாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று திட்டவட்டம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. தேவைப்பட்டால் முதல்வர் ஸ்டாலினை சந்திப்போம் என திருமாவளவன் தகவல். தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. கிருஷ்ணகிரி, விருதுநகர், கடலூர், திருச்சி ஆகிய 4 தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்க அதிமுக சம்மதித்துள்ளதாக தகவல். மதுரையில் எய்ம்ஸ் அமைய உள்ள இடத்தில் இன்று திடீர் பூமி பூஜை. கட்டுமானம் தொடங்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் மரம், செடி, கொடிகளை அகற்றும் பணிக்கான பூஜை என விளக்கம். தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் திமுக எம்பி கனிமொழி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று விருப்பமனு தாக்கல். கர்நாடக நீதிமன்ற கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை. தீபக் மற்றும் தீபா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு. திமுக விசிக இடையே நாளை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் தேதி வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர்கள் ராஜா, ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தொண்டர்கள் புடைசூழ சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி எம்பி விருப்ப மனுவை சமர்ப்பித்தார். வேட்பாளராக அறிவித்தவுடன் அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை வெளியிடுவேன் என கனிமொழி தெரிவித்தார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று நினைக்கிறேன். திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். நாளை காலை 10 மணிக்கு 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்பார்த்த தொகுதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பாஜகவை எதிர்ப்பதில் உறுதியாக உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியதை போல் இருக்கலாம், அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது. இதனிடையே அதிமுக தேமுதிக இடையே நாளை 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவுக்கு கிருஷ்ணகிரி, விருதுநகர், கடலூர், திருச்சி தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தற்போதைய சூழலில் மாநிலங்களவை பதவி வழங்க முடியாது என திட்டவட்டமாக கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உடல்நிலை சரியில்லாததால் தேர்தலில் சுதீஷ் போட்டியிடவில்லை என கூறப்படுகிறது. மறுபுறம் நெல்லை நீங்கலாக தமிழகத்தில் உள்ள 38 தொகுதிகளில் பாஜக சார்பில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. தென் சென்னை தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டார். இதுகுறித்து எல் முருகன் கூறுகையில், அங்க பல மாநிலங்களுக்கான பணிகள் இருக்கும். ஆனால் நிச்சயமாக கூடி சீக்கிரம் தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல்கள் வந்துவிடும். பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் நாளை டெல்லி தலைமைக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்முடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜா, நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும்? அனைத்து மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவடைவது எப்போது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி மார்ச் 14ஆம் தேதி அல்லது மார்ச் 15ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் போலவே இந்த முறையும் 7 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இருப்பதாகவும் முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தலைமையிலான உயர்மட்ட குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கே நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா.
மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தில் முன் கட்டுமான பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. 33 மாதங்களில் பணிகளை முடிக்க எய்ம்ஸ் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. செய்தியாளர்கள் ஜெகநாத், சத்யகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. மதுரை தோப்பூரில் 222 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மொத்தம் 1977 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தில் 82% தொகை ஜெய்கா நிறுவனம் மூலம் கடனாகவும் மீதமுள்ள தொகையை மத்திய அரசு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சுற்றுச்சுவர் அமைப்பதை தவிர கடந்த 5 ஆண்டுகளாக எந்த கட்டுமானமும் நடைபெறாததால் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கட்டுமானத்திற்கான டெண்டர் அறிவிப்பு வெளியான நிலையில் L&T நிறுவனத்திற்கு கட்டுமான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் எய்ம்ஸ் அமையும் இடத்தில் உள்ள மரம், செடி, கொடிகளை அகற்றுவதற்காக இன்று வாஸ்து பூஜை போடப்பட்டு முன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. நடப்பாண்டு இறுதிக்குள் கட்டுமானம் தொடங்கும் என கூறிய மத்திய அரசு தேர்தல் நெருங்குவதால் தற்போதைய பணியை தொடங்கியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்தார். 2024 இறுதியில் நாங்கள் வேலையை தொடங்குவோம், 2028 தான் முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில் தொடங்குறது கொஞ்சம் முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க. தேர்தலுக்காக எய்ம்ஸ் வரும், தேர்தல் முடிந்த பிறகு போய்விடும் என அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். தேர்தலுக்காக வேண்டிய சும்மா கண்துடைப்பு வேலை, நிதியெல்லாம் ஒதுக்கலை, ஒன்றும் பண்ணலை, வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தலுக்கு தேர்தல் எய்ம்ஸ் வரும், தேர்தல் முடிஞ்சோன்னா எய்ம்ஸ் போயிடும். ரகசிய திட்டம் போல கட்டுமான பணி தொடங்கியுள்ளதாக சாடிய சு வெங்கடேசன் கடந்த வாரம் மதுரைக்கு வந்த பிரதமரே பணிகளை தொடங்கி வைத்திருக்கலாம் என கருத்து தெரிவித்தார். ஒரு திட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் துவக்குவதற்கு இடையில் 5 ஆண்டுகள் உருண்டோடிய ஒரு புதிய வரலாற்றை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சியில். எய்ம்ஸ் பணிகள் குறித்து மதுரையை சேர்ந்த குமார் மற்றும் முத்துமணி கூறுகையில், விட்டு போகாமல் தொடர்ந்து இது கட்டடத்தை கட்டி சீக்கிரம் முடித்து இந்த தென் மாவட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது வரைக்கும் எந்த இது இல்லை, சுற்றுச்சுவரத்தோ அதோட கிடக்கு. இன்றைக்கி பூமி ஓடுற மட்டும் வேற கேள்விப்பட்டா, சீக்கிரம் அதை நடவடிக்கை எடுத்து நல்ல ஏழை மக்கள் எங்கள் மாதிரி ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்யணும் மோடி அவர்கள் கேட்டு. இதனிடையே 10 தளங்களுடன் 870 படுக்கை வசதிகளுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட உள்ளது. செய்தியாளர் சத்யகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த தளங்களை சமப்படுத்துவது, மேலும் அங்கிருக்கும் முள்செடிகளை அகற்றுவது போன்ற பணிகளை துவங்குவதற்காக இன்று காலை முதல் இந்த தனியார் நிறுவனம் மூலம் இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்னும் சரியாக 33 மாதத்தில் இந்த மதுரை எய்ம்ஸ்க்கான கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று இந்த மதுரை எய்ம்ஸ் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஞ்சன். நன்றி சத்யகுமார். மத்தியில் ஆட்சி செய்த முந்தைய அரசு திட்டங்களை குறித்த காலத்தில் முடிக்க ஆர்வம் காட்டவில்லை என பிரதமர் மோடி இன்று குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். தமிழகத்தை தொடர்ந்து இன்று ஒடிசா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு 19,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்தியில் ஆட்சி செய்த முந்தைய அரசு திட்டங்களை குறித்த காலத்தில் முடிக்க ஆர்வம் காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். எமது அரசு திட்டங்களை விரைந்து முடிக்க முயற்சிக்கிறது. நாட்டில் தடைபட்ட தொலைந்து போன திட்டங்கள் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு முடிக்கப்பட்டுள்ளன. வினாத்தாள் கசிவு காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறை தேர்வு கடந்த வாரம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் 2 கோடி இளைஞர்களின் கனவு சிதைக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மத்திய பிரதேசத்தில் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தியை பார்த்து பாஜக தொண்டர்கள் சிலர் பிரதமர் மோடியின் பெயர் மற்றும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பினர். அப்போது ராகுல் காந்தி தனது வாகனத்தை நிறுத்தி அவர்களுடன் கைகுலுக்கினர். மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பில் இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் GN சாய் பாபாவை விடுவித்து மும்பை உயர்நீதிமன்ற நாகபுரி கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்டில் ஸ்பெயின் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. பெங்களூருவில் உள்ள பிரபல உணவகத்தில் சில நாட்களுக்கு முன்னர் வெடிகுண்டு வெடித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கர்நாடகாவில் பேருந்துகள், ரயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு இன்று மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநில சட்டமேலவை தேர்தலில் போட்டியிட அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்.
பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகபட்சமாக 6 வேட்பாளர்களை மட்டுமே முன்னிறுத்த முடியும் என்ற சூழலில் கூடுதல் வேட்பாளர்களை முன்னிறுத்தவும் பாஜக திட்டமிட்டு வருகிறது. ஏற்கனவே ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக அணிக்கு தாவியுள்ள நிலையில் எதிர்வரும் சட்ட மேலவை உறுப்பினர் தேர்தலில் மேலும் பல எம்எல்ஏக்கள் பாஜக அணிக்கு தாவக்கூடும் என கூறப்படுகிறது. இந்த சூழலில் பீகாரில் நடைபெற உள்ள சட்ட மேலவை தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஞ்சித், கர்நாடக நீதிமன்ற கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. காட்வெல் திராவிட மொழிகள் குறித்து எழுதிய நூல் போலியானது என்றும், ஜியு போப், காட்வெல் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் எனவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கும் உறவு ஆளுநர் பேச்சு மூலம் நிரூபணமாகியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். தேவையில்லாம ஆளுநர் நேற்று ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்து கால்டுவெல்லாம் ஜிவி போப்போம் அவரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்கு? கால்டுவெல்லாம் ஜிவி போப்போம் பார்த்தா தமிழுக்கு அவ்வளோ தொண்டாட்டு இருக்காங்க. இதேபோல் ஐயா வைகுண்டர் குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த அடிகளார் பால பிரஜாபதி சுயலாபத்திற்காக வரலாற்றை திரித்து பேசக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அவர்களுடைய சுயலாபத்திற்காக யாரும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது. எங்களுக்கும் கால்டுவெல் போப் போன்றவருடைய வரலாறு அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும். அதுதான் சிறப்பு. சென்னையில் திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் சத்யராஜ், பங்காளி சண்டைக்கு நடுவே பகையாளியை விட்டுவிடாதீர்கள் என பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. தந்தை பெரியாருடைய தொண்டர் பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் கலைஞர் அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள். அதனால் எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பங்காளி சண்டை தான். இந்த பகையாளி உள்ள விட்டுறக்கூடாது. அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து. புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்திய 3 பாஜக நிர்வாகிகள் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கொடைக்கானலில் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், பாபி சிம்ஹா ஆகியோர் கட்டியுள்ள கட்டுமானம் உரிய அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என கோரி வழக்கறிஞர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உறுதியளித்துள்ளார். கர்நாடக நீதிமன்ற கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இந்த சொத்துக்கள் அனைத்தும் சட்டவிரோதமாக வாங்கப்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களுக்கு அவர்கள் வாரிசு, அதாவது ஜெயலலிதாவின் வாரிசுகள் உரிமை கோர முடியாது என்பதை மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்குது. எனவே இவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவில் தற்போது ஆறுதல் இருந்தாலும் இதன் முடிவு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ரஞ்சித், நன்றி பாரதி ராஜா. திமுக மீது பிரதமர் மோடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் திமுக தரப்பில் இன்று பதிலடி கொடுக்கப்பட்டது. இதேபோல் பிரதமர் வருகையை அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். சென்னை நந்தனத்தில் நேற்று நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தனது வருகையால் திமுகவினருக்கு வயிற்றில் புலியை கரைப்பதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆதரவுடன் போதைப் பொருள் கிடைப்பதாகவும் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். இதற்கு இன்று பதிலடி கொடுத்த திமுக MP கனிமொழி, தோல்வி பயம் அதிகரித்துள்ளதால் பிரதமர் மோடி தமிழக அரசை விமர்சிப்பதும் அதிகரித்துள்ளதாக சாடினார். வாய்ப்பே இல்லை இங்கே வெற்றி பெறுவதற்கு என்று தெரியும் பொழுது விமர்சனங்களையாவது வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க போல. வயிற்றில் புலி கரைத்திருப்பது பாஜகவினருக்கு தான், திமுகவினருக்கு அல்ல என பிரதமர் மோடியின் பேச்சுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் கொடுத்துள்ளார். எப்படியாவது முன்வைப்பு தொகையாவது பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகின்றார் என்றால் வயிற்றில் புலி கரைத்திருப்பது அவருக்குத்தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. பிரதமர் பதவியில் இருக்கிறோம் என்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசுக்கு எதிராக மோடி அவதூறு குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். திமுக தான் குடும்பமே கழகம் என பழக்கப்பட்ட கட்சி எனவும்
அதனால் பிரதமர் மோடி கூறிய குடும்ப அரசியல் திமுகவுக்கு தான் பொருந்தும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடினார். பேரிடர் காலத்தில் தமிழகத்திற்கு வராமல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகம் வரும் தலைவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்தார். பேரிடர் காலத்தில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உடனே போகிறாரு. தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கணுன்றது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத தலைவர்களுக்கு தண்டனை இந்த நாடாளுமன்றத்தில் மக்கள் தீர்ப்பாக அளிப்பாங்க. அரசு சார்பில் வரவேற்கவே பிரதமரை நேரில் சந்தித்ததாகவும் இது பற்றி சிலர் போலி செய்திகளை பரப்புவதாகவும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் அளித்துள்ளார். இது அரசாங்கத்துடைய பணி, இது தனிநபருடைய விருப்பமோ இல்லை அரசியலோ கிடையாது என்று. அதே சமயம் தனிப்பட்ட முறையில் கூட பிரதமரை அமைச்சர் சந்தித்திருக்கலாம் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு முன்பு மாயமான 9 வயது சிறுமி கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளியை கைது செய்ய கோரி குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர் எழில்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி கடந்த சனிக்கிழமை தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் 72 மணி நேர தேடுதலுக்கு பிறகு வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் துணியால் சுற்றி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அந்த சிறுமி இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சிறுமியை கொலை செய்த குற்றவாளியை கைது செய்ய கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சிறுமியின் உறவினர்கள் பார்த்திபன், மேரி ஸ்டெல்லா கூறுகையில், இது ஒரு நாள்ல வந்த குழந்தை கிடையாது. இது முன்னாடியே வேற எங்கேயும் சித்திரவதை பண்ணி தான் இங்க போட்டிருக்காங்களே. அதை சொன்னதுக்கு கேட்க மாட்டாங்க. இதை நீங்க தான் கண்டுபிடிச்சா அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். கூட கூட்டணிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வரலாம். அவங்க எல்லாருமே பொதுமக்கள்கிட்ட தான் ஒப்படைக்கணும். எங்களுக்கு ரிமாண்ட் பண்ண தேவையில்ல, ஜெயில போறதால தூக்கி மாட்ட தேவையில்ல. எங்கள்கிட்ட நிக்க வச்சா அது எத்தனை பேரா சரி 50 பேரா இருந்தாலும் எங்களுக்கு எல்லாரும் காட்டணும். குற்றவாளி யாரை எல்லாருமே வரலாம். சிறுமியின் இந்த கொலை சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. செய்தியாளர் எழில்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். சந்தேகத்தின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிறுமியின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்த பிறகு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும். ரஜித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். இஸ்ரேலில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று நடத்திய தொடர் தாக்குதலில் 31 வயதான கேரள இளைஞர் நிபின் மேக்ஸ்வெல் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் போரில் உயிரிழந்த முதல் இந்தியரான நிபின் மேக்ஸ்வெல்லுக்கு 5 வயது குழந்தையும் கர்ப்பிணி மனைவியும் உள்ள நிலையில் அவர்களது குடும்பம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்த தாக்குதலில் இடுக்கியைச் சேர்ந்த பால் மெல்வின், ஜோசப் ஜார்ஜ் ஆகியோரும் படுகாயமடைந்துள்ளனர். பதற்றமான சூழலை தொடர்ந்து இஸ்ரேல் எல்லையில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஐபிஎல் தொடருக்கான பயிற்சிக்காக சிஎஸ்கே கேப்டன் தோனி இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் கேப்டன் சாய் கிஷோரை சாடிய அணியின் பயிற்சியாளரை தினேஷ் கார்த்திக் இன்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ஐபிஎல் தொடர் வருகிற 22ஆம் தேதி தொடங்கும் நிலையில் தொடருக்கு தயாராகும் விதமாக சிஎஸ்கே கேப்டன் மகேந்திர சிங் தோனி இன்று சென்னை வந்தடைந்தார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் தொடங்கும் நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஹெலிகாப்டர் மூலம் தரம்சாலா சென்றடைந்த வீடியோ இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் லீக்கில் எல்லைக்கோடு அருகே பந்தை தவறவிட்ட பால் பாய்க்கு கேட்ச் பிடிப்பது பற்றி கற்றுக் கொடுத்த முன்னணி வீரர் காலின் முன்ரோ அதே பால் பாய் பந்தை கேட்ச் பிடித்த பிறகு கட்டிப்பிடித்து மகிழ்ந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ரஞ்சி கோப்பை அரையிறுதி போட்டியில் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்யும் போதே தமிழ்நாடு அணி தோல்வி அடைந்துவிட்டதாக அணியின் பயிற்சியாளர் சுலக்சன் குல்கர்னி விமர்சித்துள்ளார்.
இதற்கு பதிலடி கொடுத்த தினேஷ் கார்த்திக் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அணியை அரையிறுதி வரை வழிநடத்திய கேப்டனின் முடிவை மதிக்காமல் இப்படி குறை கூறுவது மிகவும் தவறானது என சாடினார். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.